இலங்கை அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் நள்ளிரவு முதல் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முன்னிலை தொடர்பான விவரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளில் 51.8% வாக்குகளை பெற்றிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. தொடர்பான தேர்தல் முன்னிலை நிலவரம் தொடர்பான தகவலோடு இணைகிறார் நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முன்னிலை யாருக்கு சாதகமாக இருக்கு? மக்கள் யாருக்கு பெரும்பான்மையை கொடுக்க முன் வந்திருக்காங்க? ஏற்கனவே தொடர்ச்சியாக இலங்கை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நியூஸ் 18 தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக நம்ம செய்திகளை வழங்கி வர்றோம். அந்த அடிப்படையில நாம கணித்தது போலவே அங்க இருக்கக்கூடிய ஒப்பீனியன் போல்ஸ்ல சொன்னது போலவே அனுரகுமார திசாநாயக்க அவர் தான் இன்னைக்கு புதிய வேட்பாளர், புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை அல்லது இன்று மதியத்திற்கு மேல் வரும் அப்படிங்கிற பாக்குறோம். இப்போது வரை எண்ணப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 22 மாவட்டங்கள் அங்க தேர்தல் நடைபெறும் மாவட்டங்களாக இருக்கும், தேர்தல் மாவட்டங்களாக. அதுல 17 மாவட்டங்களுடைய முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. 3 மாவட்டங்கள் தமிழர் பகுதிகளை சார்ந்தது. வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய மாகாணங்களான அந்த மாவட்டங்களுடைய முடிவுகளும் வந்திருக்கின்றன. இதுல ஒட்டுமொத்தமாக அனுரகுமார திசாநாயக்க என்று சொல்லப்படக்கூடிய ஏகேடி அவர் முன்னிலை வைக்கிறார். 51% மேலான வாக்குகள். இலங்கை தேர்தலை பொறுத்த வரைக்கும் 50% வாக்குகளை பெறக்கூடிய ஒருவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்குகள்ல 1,70,00,000 வாக்குகள்ல 50% வாக்குகளை எந்த வேட்பாளர் பெறுகிறாரோ அவர் வெற்றி பெறுவார். இந்த முறை மும்முனை போட்டியாக இருக்கிறதுனால யாருக்குமே 50% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கூட கணிக்கப்பட்டது. ஆனா 2வது சுற்று எண்ணப்படலாம்ங்கிற இடத்துல இருந்து யாரும் எதிர்பார்க்காத அளவுல தான் நிச்சயமா சொல்லணும். உலக நாடுகளுக்கு இது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். கடந்த 2 ஆண்டுகள்ல தன்னுடைய செல்வாக்கை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறார் ஏகேடி. கடந்த தேர்தலில் 2019 அவர் பெற்ற வாக்குகள்ங்கிறது 3.16% தான். இந்த 5 ஆண்டுகள்ல இப்போது அவர் 51% வாக்குகளோடு தற்போதைய நிலையில இருக்கிறாரு. இன்னும் இது ஒரு ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான், முழுமையான முடிவுகள் வர வேண்டி இருக்கிறது. ஆனால் ஆரம்ப கட்டத்திலேயே கூட அவர் தன்னுடைய பிரதான ஒரு களத்துல இருக்கக்கூடிய பிரதான வேட்பாளர்களா இருக்கக்கூடிய இப்போது தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே 3வது இடத்துக்கு போயிருக்கிறார். அதுவும் இலங்கை தேர்தலில் முதல் முறையா நடக்கக்கூடியது. ஒரு சிட்டிங் அதிபர் ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்படுறது அப்படிங்கிறதும், பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சஜித் பிரேமதாச 2வது இடத்துல. ஆனால் அந்த வாக்கு சதவீதம் முதல் இடத்துக்கு 2வது இடத்துக்குமான வாக்கு சதவீதம் நல்ல இடைவெளியில் இருக்கிறதும் கூட ஏகேடியோட வெற்றியை கிட்டத்தட்ட உறுதி செய்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரு வெற்றின்னு சொல்ல முடியும். ஏகேடியை பொறுத்த வரைக்கும் ஏகேடி ஜேவிபின்னு முன்னாடி அழைக்கப்பட்ட இப்ப அவங்க ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்திருக்காங்க. என்பிபின்னு ஒரு கூட்டமைப்பு, தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிற பேர்ல தான் கூட்டமைப்பு வேட்பாளராக தான் ஏகேடி களத்தில் இருந்திருக்காரு. அவங்களுடைய பொதுவா இந்த மக்கள் விடுதலை முன்னணின்னு சொல்லப்படக்கூடிய ஜேவிபி அவங்களுடைய அடிப்படையான கொள்கைங்கிறது இடதுசாரி கொள்கைகளை கொண்டவங்க, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கொள்கைகளை கொண்டவங்க. முதல் முறையா இலங்கை வரலாற்றுல ஒரு இடதுசாரி தலைவர் அதிபராக வருகிறார் அப்படிங்கிறதும் இதுல கவனிக்கக்கூடியதாக மாறுகிறது. எனவே இதுல தமிழ் பகுதி, அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் 75% சிங்கள மக்கள், 25% சிறுபான்மை மக்கள், அதாவது வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் 12%, அதே போல மலையக தமிழர்கள், தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், இவங்க எல்லாம் சேர்த்து 25% இருப்பாங்க. இவர்களுடைய வாக்குகள் யாருக்கு இருக்கிறதும் தீர்மானிக்கக்கூடியதாக மாறும்லாம் சொன்னாங்க. பொது வேட்பாளரா ஒரு தமிழ் வேட்பாளரும் அங்க களத்துல இருக்கிறாரு. அரியநேந்திரன்கிறவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அவரை தமிழ் கட்சிகள் பிளாட், டெலோ, அதே போல சிவில் சொசைட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அவரை பொது வேட்பாளராக நிறுத்தியிருந்தாங்க. அவரும் அதே போல நமல் ராஜபக்சேயோட மகனும் அங்க களத்துல இருக்கிறாரு. ஆனால் எதிர்பார்க்கப்பட்டது போலவே நம்ம தொடர்ச்சியா குறிப்பிட்டிருக்கிறோம் நியூஸ் 18 தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகேடிக்கும் சஜித்துக்கும் இடையில தான் போட்டி இருக்கிறது கடைசி ஒரு வாரத்துல 10 நாட்கள்ல அப்படிங்கறத பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட இந்த முடிவுகளும் அதே விதமாகத்தான் வந்திருக்கிறது. அனுரகுமார வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். தமிழ் பகுதிகளிலும் கூட அவருக்கான வாக்குகள் வந்திருக்கிறது. ரொம்ப குறிப்பா இப்ப வன்னி பகுதியை எடுத்துட்டோம்னா அங்க சஜித் போஸ்டல் வாக்குகள்ல, தபால் வாக்குகள்ல வெற்றி பெறுகிறார். அதே நேரத்துல யாழ்ப்பாணத்துல உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் திரு அனுரகுமார ஒரு போஸ்டல் ஓட்ஸ்ல முன்னிலை வைக்கக்கூடியதை பாக்குறோம். தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் ஏகேடிங்கிற அனுரகுமார திசாநாயக்கவுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்திருப்பதை காமிக்குது. அடிப்படையில அதுக்கு இளைஞர்களுடைய பெரிய ஆதரவு இருக்கிறது. சிஸ்டம் சேஞ்சுங்கிறது தான் முன் வச்சு அவர் இந்த தேர்தலை சந்தித்தாரு. ஊழல் எதிர்ப்பை பிரதானமாக மையப்படுத்தினார்.
இலங்கை சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகள்ல 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில் இருக்காங்க. இருகட்சி முறைதான் அங்க ஆட்சி முறையா இருந்தது. இருதுருவ அரசியலாக தான் இருந்தது. முதல் முறையா மும்முனை போட்டி, இன்னும் சொல்ல போனா 4-5 முனை அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 38 வேட்பாளர்கள் களத்தில் இருந்தாலும் கூட முதல் 5 வேட்பாளர்கள் தான் கவனம் பெற்றார்கள். ஏகேடி, அதே போல சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர், இப்ப இருக்கக்கூடிய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, அதுக்கு பிறகு நமல் ராஜபக்சே, அதே போல தமிழ் வேட்பாளராக இருக்கக்கூடிய அரியநேந்திரன். இந்த 5 பேர்ல ஏகேடி பெரு வெற்றியை பெறுகிறார். என்ன சொல்ல போனா இப்போது தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல ஓரிருவர் இப்பவே ஏகேடிக்கு வாழ்த்து சொல்ல தொடங்கி இருக்கிறதே பாக்குறோம். ஃபாரின் மினிஸ்டர்லாம் அவருக்கான வாழ்த்தை தெரிவிச்சுட்டாரு. அப்படின்னா அவங்க வந்து தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கன்சீட் பண்ணிருக்காங்கிறதா இதுல பார்க்க முடிகிறது. ஒரு பெரிய ஒரு மாற்றம் இலங்கை நாட்டுல நடக்குதுன்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இலங்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதாங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய நெருக்கடியா இருந்தது. அந்த பொருளாதார நெருக்கடியை முன்வைத்து நடத்தப்பட்ட பரப்புரையில தான் ஏகேடி இப்ப வந்து முன்னிலை வைக்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். இது பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்தியா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கும் கூட ரொம்ப கவனமா கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருந்தது. ஏன்னா ஒரு புவிசார் அரசியல்ல இலங்கை ரொம்ப முக்கியமான ஒரு பிரதேசம், நம்முடைய அண்டை நாடு. அந்த நாட்டில் ஏற்படக்கூடிய தேர்தல் அரசியல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது அங்கே ஏற்படக்கூடிய விஷயங்கள் கவனம் பெறக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. சார், இப்ப ஏகேடியுடைய முழக்கம் முற்றிலுமாக ஒரு மாற்று அரசியல் அப்படின்றத முன்வைத்து எதிர்கொண்ட விதம் அப்படின்றது அவருக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய நிலையை எட்டியிருக்கு. தமிழ் மக்கள் தொடர்பாக அவருடைய பார்வை என்னவாக இருக்கு? இந்தியாவுடைய உறவு தொடர்பாக அவருடைய பார்வை என்னவாக இருந்தது? தேர்தல் நேரத்துல 3 பேருமே தமிழர்களுக்கான உரிமை பற்றி பேசினாங்க. 3 முக்கியமான வேட்பாளர்களுமே அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. 13th அமெண்ட்மெண்ட் தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கும். தமிழர்களுக்கான குறைந்தபட்ச உரிமைகள் நிலைநாட்டப்படணுங்கிறதுல அவரும் உறுதி கொடுத்திருந்தாரு. இன்னொன்னு, ஒற்றை ஆட்சி அப்படிங்கறத யாருமே குறிப்பிடல. அங்க வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு தென்னிலங்கை, அதாவது இலங்கையினுடைய தென் பகுதி தான் சிங்களர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனா தான் அந்த 3 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த கேள்விகளும் இருந்தது. ஆனா அவங்க யாருமே அதை முன்வைக்கல. இந்த முறை பொருளாதாரம் தான் முன்னிலைப்படுத்தப்பட்டதே தவிர சிங்கள பேரினவாதமோ அல்லது சிங்கள மக்களுக்கான உழைப்பும் அப்படிங்கிற கருத்துக்களோ இல்லை. அந்த போலரைசேஷன் இல்லாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஆனால் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலுமே தங்களுக்கான தீர்வை கொடுக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. நேற்று சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில நம்மோடு பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வந்து அவங்க கட்சி சஜித்து தான் ஆதரிச்சிருந்தாங்க. இந்தியாவோட எதிர்பார்ப்பும் அதுவாக இருந்தது. ஆனால் இப்ப அனுரகுமார முன்னிலையில் இருக்கிறாரு. அப்போதே அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, அனுரகுமார வந்தாலும் அவரோடு பயணிப்பதற்கு, அவரோட எங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான இடம் இருக்குன்னு நாங்க நம்புறோம். உறுதியா அவரோடு எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடர முடியும் அப்படின்னு இருந்தாரு. தமிழ் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவைடட் இதாக தான் இருந்தது. இந்த முறை முதல் முறையாக தமிழர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விதமா சிதறிந்தது. கட்சிகளே வெவ்வேறு நிலைப்பாடுகள் எடுத்திருந்தாங்க. ஒற்றுமையான ஒரு இது இல்லை. ஆனால் தேர்தலுக்கு பிறகு இப்போ அடுத்தது என்னன்னா, இப்ப பாராளுமன்றத்துக்கான தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டியிருக்கும். இன்று மாலையே அவர் வந்து அதிபராக பொறுப்பேற்றுக் கொண்டாருன்னா, இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்திற்கு கலைத்து விட்டு புதிய ஒரு தேர்தலை அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு 50 நாட்களுக்குள்ளாக. அப்ப பாராளுமன்ற தேர்தல் வரும்போது தமிழ் மக்களுடைய பகுதிகளில் இருந்து எவ்வளவு எம்பிக்கள் வருகிறார்கள் அப்படிங்கிறதும் அதன் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் சுமந்திரன் உள்ளிட்டவர்கள்ட்ட இருக்குது. ஆனால் இந்த இனிமேல் வரக்கூடிய இடத்துல இருந்து தான் பார்க்கணும். ஒரு குறிப்பான அம்சம் இருக்குது. அனுராவை பொறுத்த வரைக்கும் அவரு அதானியினுடைய நிறுவனங்கள் பற்றியெல்லாம் அவர் வந்து பேசியிருந்தாரு. தன்னுடைய பரப்புரையில வெளியேற்றப்படும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்போதும் அதே நிலையில இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்தியாவோடு அவருக்கு இருக்கக்கூடிய அணுகுமுறை என்னவாக இருக்க போகிறது, சீனாவோடு அவர் எப்படி இருக்க போறாரு, அமெரிக்காவோட எப்படி இருக்க போறாரு. இந்தியாவை எப்போதுமே நட்பு நாடாகத்தான் இவங்க பார்ப்பாங்க. அண்டை நாடாக இருக்கிறதுனால இந்தியாவோட உதவி இல்லாமல் இந்தியாவோடு நட்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு அதிபருடைய பார்வையாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில அனுராவுடைய அணுகுமுறை என்னவா இருக்குங்கிறத நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். சரி, உடனடியா இப்ப 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு ஒரு அனுபவம் பெற்ற அதிபரையோ அல்லது பிரதான எதிர்க்கட்சியை சேர்ந்தவரையோ அதிபராக தேர்ந்தெடுக்காம ஒரு முற்றிலும் புதிய முகத்தை தேர்வு செய்யக்கூடிய நிலை அப்படின்றது தற்போது மக்கள் அந்த முடிவெடுப்பதற்கான காரணம் என்ன? அவ்வளவு பெரிய சேலஞ்சஸ் இருந்து இலங்கை முழுமையா வெளியே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 75 நாடுகள்ல இருக்கக்கூடிய ஊழல் தான் ஒரு பிரச்சனைன்றாங்க, அதுதான் சிக்கல்ன்றாங்க. அதனால அதன் அடிப்படையில தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி இருந்திருக்கு. 75 ஆண்டுகள்ல ஆண்ட கட்சிகள் வந்து ஒரு
ஒரு பெரிய அளவுக்கான கட்சிகளுடைய வளர்ச்சி அல்லது ஊழல்னால நாடு பின்னோக்கி போயிருந்ததுங்கிற இடத்துல இருந்துதான் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. அதனாலதான் ஊழல் எதிர்ப்பை மையப்படுத்தி பேசினாரு அனுர. அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறது. நீங்க 2022 பார்க்க முடியும். பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு பெட்ரோலிய பொருட்கள் கிடைக்காத போது நாடு ஸ்தம்பிச்சு போச்சு. 16 மணி நேரம் இருள மூழ்கி இருந்தாங்க. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலை இருந்தது. 13 லட்சம் பேருக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இப்படி பல இடங்கள்ல தேநீர் இருந்ததற்கான ஒரு தேநீர் விலை கூட கடுமையா உயர்ந்திருந்த ஒரு நிலையில இருந்துதான் அப்போது இருந்த கோத்தபய ராஜபக்சே நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருந்துச்சு. அதிபராக இருந்தவர். பெரிய மக்கள் போராட்டம், மக்கள் திரள் வந்தது. அதுல பெரிய பங்கை ஒரு ஆற்றியவர் அப்படிங்கிறது ஏகேடி, அந்த கட்சி எல்லாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு ஆதரவு தளம் என்பது இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த கட்ட செய்திகளுக்காகவும் நம்ம தொடர்ச்சியாக பயணிக்கலாம். இன்னைக்கு இலங்கை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக கடந்த ஒரு மாதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு ரொம்ப க்ளோசரா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன மாற்றங்கள் நிகழ்கிறது, களத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு இருக்கோம். இன்றும் முழுமையான முடிவுகளை நம்ம ஒவ்வொன்றாக அலசலாம். இலங்கை அதிபர் தேர்தல் முடிவு தற்போது தொடர்ந்து வெளியாகிருக்கூடிய நிலையில் முன்னிலை தொடர்பாகவும் என்னுடைய பின்னணி தொடர்பாக நிறைய ஆழமான பார்வைகளோட பயந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கார்த்திகேயன்.